ஹாய் எவ்ரிபடி. ஸோ நான் உங்கள் பயாலஜி சார். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸாமினேஷன்ஸில் நம்ம என்னென்ன பண்ணணும், எக்ஸாமினேஷன் சென்டருக்கு எப்போ போகணும், ஸோ எக்ஸாம் எப்படி நடக்க போகுது, நம்ம எக்ஸாம் ஹாலில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு 3 விஷயத்தை இம்பார்ட்டன்ஸாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நமக்கு எக்ஸாம் டேட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், எக்ஸாம் டைமிங் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மே 3 மதியம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எக்ஸாமினேஷன். சரி, எக்ஸாமுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, எக்ஸாம் டயத்தில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம எக்ஸாமினேஷன்ஸுக்கு சென்டர் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 11 மணிக்கு எக்ஸாம் ஹால் அந்த கேட் வந்து திறப்பாங்க. ஸோ அதுலேருந்தே ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போக அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 12 மணிக்கெலாம் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரிஸ்கிங் நடத்துவாங்க. சரிங்களா? செக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன மாதிரியான ட்ரெஸ் கோட் போடணும், ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும், அந்த மாதிரி விஷயங்களை செக் பண்ணி உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 1:15 என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீட்டிங்க்கு போய் உட்காந்துடணும் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ 1:30 இருந்து 1:45 வரைக்கும் அந்த எக்ஸாமினேஷன் சூப்பர்வைசர் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ என்னென்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யணும், எந்தெந்த இடத்துல சைன் பண்ணணும், எந்த இடத்துல ஃபோட்டோ ஓடணும், அந்த மாதிரியான விஷயங்களும். ஸோ 1:50க்கு உங்கள் கையில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்லெட் கொடுப்பாங்க. அந்த புக்லெட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஓஎம்ஆர் இருக்கும். நீங்கள் எழுத போகிறீங்க இல்லையா, அந்த ஷீட் ஓஎம்ஆர் இருக்கும். ஸோ அதை பிரித்து எடுத்து அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். 10 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் கிடைக்கும். ஸோ 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து அந்த ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், உங்களுடைய ரோல் நம்பர் எழுதி ஷேட் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுடைய டெஸ்ட் புக்லெட் கோடு அதை எழுதி ஷேட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த நம்பர்ஸ் எழுதணும், ப்ளஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கோடும் நீங்கள் ஃபில் பண்ணணும். சரிங்களா? அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து 1:50லேருந்து 1 hour 50 மினிட்ஸ்லேருந்து 2 o'clock முடிக்கணும். ஸோ எக்ஸாமினேஷன் கரெக்டாக எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 2 மணிக்கு. எப்படி எக்ஸாமினேஷன் எத்தனை மணிக்கு முடிக்கணும் அப்படின்னா 5 மணிக்கு. சார், இதுக்குள்ளே நீங்கள் பெல் ரிங்கிங் சிஸ்டம் கொடுப்பாங்க. டெஃபினெட்லி எல்லா இடத்துலையும் அந்த வால் கிளாக் மாதிரி இருக்கலாம், மேபி இல்லாமலும் போகலாம். ஸோ அதுக்கோசரம் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட முன்னாடியே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பப்பெல்லாம் என்னென்ன மாதிரியான பெல் அடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1:30க்கு வந்து ஒரு லாங் பெல் அடிப்பாங்க. ஸோ அதோட கேட் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 1:50க்கு வந்து ஒரு சிங்கிள் பெல் அடிப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து புக்லெட் கொடுப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ 1:55க்கு வந்து டபுள் பெல் அடிப்பாங்க. அப்படின்னா அப்போ தான் நீங்கள் பிரிக்கணும். அந்த புக்லெட்லேருந்து பிரித்து ஓஎம்ஆர் எடுத்து நீங்கள் ஷேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கணும். ஸோ அடுத்தது வந்து 2 o'clock வந்து 2 லாங் பெல் அடிப்பாங்க. அது வந்து எக்ஸாமினேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆஃப்டர் 1 hour வந்து ஒரு சிங்கிள் பெல் அடிப்பாங்க. ஸோ ஆஃப்டர் 2 hours வந்து ஒரு சிங்கிள் பெல். ஆஃப்டர் 2.5 hours ஒரு சிங்கிள் பெல். க்ளோசிங் த ரூம் டோர்ஸ் 4:45க்கு ஒரு பெல் அடிப்பாங்க. 15 நிமிஷம் எக்ஸாமினேஷன் முடியறதுக்கு முன்னாடி, ஒரு 15 நிமிஷம் முன்னாடி ஒரு சிங்கிள் பெல் அடிப்பாங்க. அப்போ வந்து எக்ஸாமினேஷன்ஸோடைய அந்த ஹாலுடைய கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ரூமுடைய டோர்ஸையும் லாக் பண்ணிடுவாங்க. ஸோ டெஸ்ட் கன்க்ளூட்ஸ் எப்போனா, ஸோ 5 மணிக்கு முடிஞ்சிடும். அதோட வந்து ஒரு லாங் பெல் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. சரி, இதில் என்னென்ன விஷயம்லாம் சார் நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத நேற்றே சொல்லிட்டு இருந்தோம், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறோம். ஸோ கலர் பிரிண்ட் அவுட் எடுத்த ஹால் டிக்கெட் ஃபில் பண்ணியிருக்கணும் ஒன்று. ரெண்டாவது ஐடி ப்ரூஃப் வந்து ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப். ஆதார் கார்டு ப்ரெஃபரபிள், எல்லாருக்கும் மெஜாரிட்டி ஆஃப் டைம்ஸ் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஸோ உங்கள் கையில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்லி கம்பல்சரி இருக்குது. பட் நீங்கள் 2 கூட எடுத்துகிட்டு போங்க. ஸோ ஒட்டுறப்ப மேபி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஃபோட்டோ காஃபி எடுத்துகிட்டு போகலாம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ அதுக்கு அடுத்தது வாட்டர் பாட்டில் நீட் வாட்டர் பாட்டில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்டர் பாட்டில் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற வாட்டர் பாட்டில்ஸ், இந்த 4 விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து முன்னாடியே செக் பண்ணி தான் அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது எல்லாம் முன்னாடி எக்ஸாம் சூப்பர்வைசர் அவங்க வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக செக் பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ என்ன மாதிரியான ட்ரெஸ் கோட்லாம் போடலாம், என்ன மாதிரியான ட்ரெஸ் கோட்லாம் போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரலாகவே வந்து அதீதமான பட்டன் வச்ச மாதிரியோ, இல்லை ட்ரெஸ்ஸில் வந்து அதிகமாக வந்து டிசைனாக லெட்டர் எழுதுன மாதிரியோ, ஃபுல்லாக இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் தேவையில்ல. டிஷர்ட் நார்மலாக பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் அந்த காலர் இல்லாத டிஷர்ட் போட்டு போனால் ப்ரெஃபரபிளி ரொம்ப நல்லது. ஸோ அதே மாதிரியே வந்து பேண்ட் வந்து பேக்கெட் அதிகமான பேக்கெட் வேணாம். ஒரு 4-5 பேக்கெட்டு, 5 பேக்கெட் அந்த மாதிரிலாம் வேணாம். இதர் 1 or 2 பேக்கெட்ஸ் இருக்குது அப்படின்னா அலோவ் பண்ணுறாங்க. பட் அதுக்குள்ளே நீங்கள் எதுவுமே வச்சிடக்கூடாது, அதான் முக்கியம். ஸோ அதை செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. பட்டன்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துங்க. அதிகமாக மெட்டல்ஸில் அதிகமான பட்டன்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஸோ பர்சஸ்ஸு, வாட்சஸ்ஸு, ஜுவல்ஸு, பேண்டு, கூலிங் கிளாஸு, கேப்பு, ஷூவு, அந்த தட் மீன்ஸ் ஹீல்ஸ், அதிகமாக ஹீல்ஸ் இருக்கிற ஷூஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே போட்டு போக கூடாது. ஸோ இது எல்லாமே ட்ரெஸ் கோடுக்குள்ளே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாய்ஸாக இருந்தால் சிம்பிள், ரைட்? ஓகே. ஸோ லைட் கலர்டு ஆஃப் ஸ்லீவ் ஷர்ட்டாக இருந்தால் ஓகே. இதர் டிஷர்ட் இஸ் பெட்டர். ஸோ பெரும்பாலும் பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா டிஷர்ட் போட்டு போகலாம். ஸோ ஹியர் ஸ்லீப்பர்ஸ் போட்டு போகலாம். ஸோ நம்ம ஷூஸ்லாம் வந்து தேவையில்லை, நிறைய அந்த மாடலாக இருக்கிற ஷூஸ்லாம் தேவையில்லை. ஸோ முக்கியமாக இதுதான் வந்து உங்களுக்கான அட்டண்டன்ஸ் ஷீட்டோடைய மாடல் மாதிரி. ஸோ இதில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேண்டிடேட்ஸ் நேம், ஃபாதர் நேம்,
அப்படின்றது பிரிண்ட் ஆகி வந்துடும். மதர்ஸ் நேம் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் அதிலே பிரிண்ட் ஆகி வந்துருக்கும். அப்ளிகேஷன் நம்பர்ஸ் வந்துடும். ஸோ ப்ரெசென்ட்னா நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பி ஷேட் பண்ணணும். ஆப்ஷன்னா நீங்கள் எதுவும் அது அவர் எக்ஸாமினர் ஆள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் டெஸ்ட் புக்லெட் நம்பர் எழுதி ஷேட் பண்ணணும். பாருங்க 3 ஹவர்ஸ்க்குள்ளவே இது எல்லாமே முடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு டைம் கிடைக்கும். 5 நிமிஷத்துல எப்படி சார் வந்து ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் இவங்க அட்டனன்ஸ் ஃபில் பண்ணி வாங்க முடியும் அப்படின்னா கிடையாது. இந்த 3 ஹவர்ஸ்க்குள்ள தான் நீங்க எல்லாமே பண்ண போறீங்க. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். இது எதுக்குமே நீங்க டைமிங் கொடுக்கக்கூடாது. அதுக்கு தான் போதி பார்க்ல டெஸ்ட் வைக்கும்போது இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ டெஸ்ட் புக்லெட் நம்பர்ஸ் அண்ட் கோடு எழுதணும். ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டோட நம்பர் எழுதி அதில் கோடு எழுதி ஷேட் பண்ணணும். 2 இடத்துல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. அட்டனன்ஸ் ஷீட்ல டெஸ்ட் புக்லெட் நம்பர் எழுதுறீங்களா? எஸ். அப்புறம் கோடு எழுதுறீங்களா? எஸ். அடுத்தது ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டோட நம்பர் எழுதுறீங்களா? எஸ். அதற்கான கோடு எழுதுறீங்களா? எல்லாமே ஷேட் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கேண்டிடேட்ஸோடைய ஃபோட்டோகிராஃப் வந்து ஒட்டணும். உங்கள் கையில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதை ஒட்டணும். ஸோ கேண்டிடேட்ஸோடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இங்கேயுமே ஒரு லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும். இடது கையுடைய அந்த பெருவிரலுடைய ரேகையை இங்கே பதிய வைக்கணும். ஸோ இன்விஜிலேட்டர் சைன் சிக்னேச்சர் வித் டைம். ஸோ இதில் நீங்கள் வந்து ஒரு 1 2 போட்டிருப்பாரு. ஆரம்பிக்கும் போது ஒரு சைனும் முடிக்கும் போது இன்னொரு சைன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கேண்டிடேட் சைன் வித் த டைம். ஃபர்ஸ்ட் சைன்ன்றது ஆரம்பிக்கும் போது, செகண்ட் சைன்ன்றது உங்களுக்கு எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா 5 மணிக்கு அப்புறமா 4:45 அப்புறமா உங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸ் ரூம் உடைய டோர் லாக் பண்ணிடுவாங்க. 4:30க்கு மேலே யாரும் வாஷ்ரூம் போக அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? 2 மணிலேருந்து 4:30க்குள்ள ஏதாவது ஒரு டைம் ஒரு ஆளை தான் அலோவ் பண்ணுவாங்க. அவங்க கூட வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு ஃபேக்கல்ட்டி கூட தான் வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அவாய்ட் தட் சிச்சுவேஷன். கண்டிப்பாக அதுக்கு முன்னாடியே வாஷ்ரூம்லாம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் ஹால் கொண்டு போய் உட்காருங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அட்டண்டன்ஸ் ஷீட்ஸோடைய ஒரு மாடல். ஸோ இதையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபில் பண்ணும்போது கவனமாக ஃபில் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம நீட் 2026 எக்ஸாமினேஷன்ஸ் அன்றைக்கி என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப காமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ என்ன மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வெளியிலேருந்து வந்தாலும் அதெல்லாம் எதுவுமே நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் தெளிவாக இருக்கணும். ஸோ ட்ரெஸ் கோட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்ன மேண்டேட்ரி டாக்குமெண்ட்ஸோ அந்த மேண்டேட்ரி டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போங்க. ஸோ நேற்று என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பயோமெட்ரிக் யாருக்காவது ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்களை எக்ஸாம் எழுதாமல் விட்டக்கூடாது, அவங்களை அலோவ் பண்ணணும், எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக உங்களுக்கு ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்மேட் ஒன்று தருவாங்க. அது நீங்கள் யாரும் எழுதலாம் தேவையில்லை, அதில் ஃபில் பண்ணால் போதும். எக்ஸாமினேஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் சொல்லியிருக்காங்க. இது சப்போஸ் நீங்கள் யாராவது எக்ஸாம் ஹாலாண்ட போகும்பொழுது அவங்க நீங்கள் பயோமெட்ரிக் ஒர்க் ஆகலை, நீங்கள் வெளில போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நேற்று தான் NTAல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். டெஃபினெட்லி நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். அதற்காக ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணணும். அவங்க ஒரிஜினாலிட்டி செக் பண்ணிடுவாங்க. நீங்கள் வச்சிருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லையும் உங்களுடைய ஹால் டிக்கெட்லையும் ப்ளஸ் அவங்கக்கிட்ட ஒரு அட்டண்டன்ஸ் ஷீட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியாக இருந்தால் உங்களை எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட சைன் வாங்கிக்குவாங்க. சரிங்களா? ஸோ இதில் வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் போதி பார்க்குக்கு நீங்கள் கால் பண்ணலாம். சரியா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ரைட் த எக்ஸாமினேஷன்ஸ் வெரி வெல். நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள், பிளஸ் பண்ணுங்கள், ப்ரே பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து அந்த மோட்டிவேட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஒரு 2 days நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்கள், நல்லா சாப்பிட சொல்லுங்கள், ரிலாக்ஸாக இருக்க சொல்லுங்கள். ஸோ ரொம்ப எதுக்கும் எமோஷ்னலாகி ரொம்ப பயப்பட்டு அது மாதிரிலாம் தேவையில்லை. பட் ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி எசென்ஷியல். நம்ம சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்கணும், ப்ரிப்பேர்டாக இருக்கணும். சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ.